பெண்கள் அனைவருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. பழைய ஏற்பாடு ஒரு பெண்ணின் கீழ்ப்படியாமையோடு தொடங்குகிறது. புதிய ஏற்பாடோ ஒரு பெண்ணின் கீழ்ப்படிதலோடு தொடங்குகிறது. இந்த உலகம் முழுவதையும் பிசாசு பாவத்திற்குள் கொண்டு வர ஒரு பெண்ணை பயன்படுத்தினார். இந்த உலகம் முழுவதையும் கர்த்தர் மீட்பிற்குள் கொண்டு வர ஒரு பெண்ணை பயன்படுத்தினார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, எதிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதோ அதில் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. வேதத்தில் சாதித்த பெண்கள் எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையை பாதி தொலைச்சி விட்டு தான் மீதி தான் கர்த்தர்கிட்ட வருவாங்க. பாருங்கள், இன்றைக்கு பெண்களை பார்த்து சொல்கிறேன், நான் ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ரசிக்கப்படாதனை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இவனை கல்யாணம் பண்ணதால என் வாழ்க்கையே போயிடுச்சு, நான் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணேன் என் வாழ்க்கை நேரம் இப்படியே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பி பாதி வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சி போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மீதி வாழ்க்கை அவர் கையில் கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் வயசு ஒரு தடையல்ல. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.